ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படத்தோடைய அந்த வசூல் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் போயின்னு இருக்குங்க. படம் நேற்றுக்கே வந்து 500 கோடி டச் பண்ணிடும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 500 கோடிக்கு மேலே வசூல் குவிச்சிருக்கு. ரஃப்லி கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 515 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று வீக்கெண்ட் அதுமா சாட்டர்டே அதுமா பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான நகரங்களெல்லாம் இந்த படத்தோடைய காட்சிகள் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு 90% ஆக்குபென்சியோட தான் ரன் ஆயிருக்கு. குறிப்பாக ஹிந்தி பெல்ட்டில் நல்லாவே வந்து காட்சிகள் ஷோஸ்லாம் அதிகரிச்சிருக்கு. 7000 ஷோஸ் மேலே நேற்று போட்டிருக்காங்க. அதேபோல் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஹோசூர் சொல்லிட்டு பல முக்கிய நகரங்களெல்லாம் நேற்றுக்கு நல்ல ஒரு ஆக்குபென்சியோடு தான் போயிருக்கு. இன்றும் நல்ல புக்கிங்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆந்திராலலாம் மீண்டும் நல்ல பிக்கப் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஹைதராபாத்லலாம் இன்றைக்கே இப்போயே போய் பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி நைட் ஷோலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போவே ஹைதராபாத்லலாம் நிறைய காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் தலைவருடைய ரேம்பேஜ் இன் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு பக்கம் போயிருக்கும் போது கர்நாடகாவில் தரமான சம்பவம் பண்ணிட்டாருங்க. ஆல் டைம் வசூல் லிஸ்ட்டில் நம்ம தமிழ் சினிமாலேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் முதல் இடத்துல ஜெயிலர் படம் இருக்குது. செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2.0 வருது. இப்போ 3வது இடத்துல இப்போ கூலி திரைப்படம் நுழைஞ்சாச்சு. ஸோ ஆல் டைம் வசூல் லிஸ்ட்டில் வெறும் 11 நாட்களில் ஒரு படம் ஆல் டைம் வசூல் லிஸ்ட்டில் டாப் 3க்குள்ளே நுழைஞ்சாச்சு. அப்போலாம் பார்த்துங்க எந்த அளவுக்கு கூலி திரைப்படம் கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் சூறையாடி இருக்குன்றது இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2.0 படத்தோடைய வசூலை நோக்கி அது போயின்னு இருக்குது. மேபி லைஃப் டைம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2.0 வசூலையும் முறியடித்து அட்லீஸ்ட் செகண்ட் பிளேஸுக்காவது வந்துடும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதிக்கு தமிழ் சினிமாவில் அதிகமாக வசூலித்த படங்களோட லிஸ்ட் எடுத்திங்கன்னா முதல் இடம் ரஜினி சாரோட படம் ஜெயிலர், 2வது இடம் ரஜினி சாரோட படம் 2.0, 3வது இடம் ரஜினி சாரோட படம் இப்போ கூலி. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற நடிகர்கள்லாம் வெறும் கனவு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.